எல்லாருக்கும் வணக்கம். அம்மனு பிரம்மாண்டமா நின்ன கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே பாருங்க, முதல்ல இந்த அம்மனை தரிசிப்பாங்க. இப்ப நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, கஸ்மானத்தில் உள்ள அங்காளம்மன் கோயிலுக்கு தான் போறோம். வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ காய்ஸ், ஒரே நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. எப்படி இருவாங்க. மூலஸ்தானத்துக்கு கிழக்கு பக்கம் வந்து ஒரு புத்தர், அதுக்கு மேல அம்மன் எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா, 10 தலை அம்மன் பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. அவங்க உள்ள போலாம். உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கோயில் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே பாருங்க, முதல்ல இந்த அம்மனை தரிசிப்பாங்க. நம்மள தரிசிச்சுட்டா இந்த கோயில் அம்மனை பார்க்கறது. நம்மளும் ஒரு அம்மனை விசிட் பண்ணிடுவோம். வாங்க, நல்லா அழகா இருக்கு. பிரம்மாண்டமா கட்டிடுறாங்க. இந்த பாட்டு வரும், கோயில்லாம் மஜாவா கட்டிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமு இது தண்ணி போல இருக்குது. அம்மன் நீராடும் இடம் போல இருக்கு. நல்லா கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கரிசலையில அம்மன் வழங்கிருக்காங்க. மரத்தாண்டிகளா இருக்கும் பாத்தீங்களா. கோயில் உள்ள வந்தாச்சு. நம்ம அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணிடுறாங்க மட்டும் செம்ம பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மூலஸ்தானத்தை காமிக்கிறேன் எப்படி இருப்பாங்க. வந்து ஒரே ஒரு ஆள் தான் கட்டி இருக்காரு. அவரு அங்க இருக்காரு. நான் ஒரு கூப்பிட்டு கமாண்ட் சொல்றேன். இப்போ இந்த மூலஸ்தானத்துல இருக்க அம்மனு பிரம்மாண்டமா நின்ன காலத்துல அம்மன் அழகா காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோயில் வந்து ஒரு மறக்காம எல்லாரும் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பாருங்க. நல்ல பிரம்மாண்டமா இருக்கு இந்த கோயிலு. இந்த கோயில் வந்து மறக்காம விசிட் பண்ணுங்க. நம்ம கஸ்மானத்துல தான் இருக்குது. மறக்காம இந்த விடாத்தா சுற்றுலா காட்பாடி சுற்றுலா இல்லைனாக்கா இந்த கோயில் வந்து விசிட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். வந்து பாருங்க எப்படி இருக்குது. பெஸ்டா இருக்கும். இந்த கோயில் சுத்தி காமிங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நவசக்தி அம்மன், பசுமலை நவசக்தி அம்மன் ஆலயம். பசுமலை நவசக்தி அம்மன்னாக்கா பஞ்சபூத சக்திகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அம்மாவோட ரூபம் தான் பசுமலை நவசக்தி அம்மன். இதுல வந்து ஏன் நவசக்தி அம்மன் சொல்றேன்னா, 9 அம்சத்தையும் ஒன்னா சேர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, 9 அம்சம்னாக்கா 9 ரூபத்தையும் ஒன்னா அடக்கணும் ஒரு சக்தி நவசக்தி அம்மன் சொல்லிட்டு. அது வந்து ஆதியில ஜோதியாகி ஆதிசிவன் பாதியாகி சிவனுக்கு துணையாகி சக்தி ரூபமாகணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து இங்க சுயம்பா உருவானவங்க. இது வந்து அம்மாவால உருவாக்கப்பட்ட ஸ்தலம். ஏன்னா இது வந்து கோயில் மத்தவங்க கட்டி கும்பாபிஷேகம் செய்ததால் முதல்ல இங்க உருவான பிறகுதான் கோயில் கட்டவே ஆரம்பிச்சோம். இங்க வந்து நவசக்தி அம்மனோட பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிவார தெய்வங்களோட சேர்த்து பஞ்சபூத தெய்வங்களோட சேர்த்து நவசக்தி அம்மா வந்து குடியிருக்காங்க. இங்க இருக்கிறது வந்து கைப்படாத ஒளிப்படாத சிலையா ஐம்பொன் ரூபத்துல வந்து கருவரம்மா இருப்பாங்க. இது ரொம்ப விசேஷம். ஆள் இருக்கு. ஆளோட உயரத்துல 6 அடி உயரத்துல உளிப்படாத பசும்பொன் அம்மாவா ஐம்பொன் ரூபத்துல அம்மா வந்திருப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இது வந்து எங்கேயா இருக்கா அப்படின்னாக்க இங்க வந்து சுயம்பா அம்மா தோன்றதுனால இந்த அம்மாவோட ரூபத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த விதத்துல இங்க இருக்கிற கோயில் இருக்கிற அட்ரஸ் வந்து கரசமங்கலம் கூட்ரோட்ல இறங்கி பாரதி நகர் ஆப்போசிட் பசுமை நவசக்தி அம்மன் ஆலயம் பிரதான சாலை அந்த வழியா வரும்போது
உள்ள அம்மாவோட கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஆரம்பிச்சு, இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சு ஆரம்பத்துல அம்மா வந்து உருவேறும் போது ஒரு சின்ன ஒரு சக்தி பீடமா கரசமாலம் கூட்டுரோட்டுல உருவானாங்க. உருவாயிட்டதுக்கு அப்புறம் அம்மாவோட உத்தரவு பிரகாரம் அதுக்கு நேர் எதிரில அம்மாவோட பெரிய பிரம்மாண்டமான கோயிலை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன உத்தரவு பிரகாரம் இந்த இடத்துல அம்மா உருவானாங்க. இங்க உருவாகும் போது அம்மா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுதான் இந்த கோயிலை வந்து உருவாக்கணும். அந்த விதத்துல வாசல் இருக்கக்கூடிய துவார சக்தியா இருக்கக்கூடிய கோட்டநாயகி பத்ரகாளி அவங்க வந்து ஆகாத சக்தியா முதல் சக்தியா இருக்காங்க. அதே மாதிரி அக்னி மூலையில அங்காள பரமேஸ்வரியா குடிகொண்டிருக்காங்க. அது அக்னியோட சக்தியா இருக்காங்க. அதே மாதிரி வாயு மூலையில கருப்பு காத்தா இருக்கக்கூடிய கருப்போட கருவறை இருக்கும். அது வந்து காத்தோட சக்தியாகும். அதே மாதிரி வாயு மூலையில மாரியம்மன் நாகாத்தம்மன் புத்தா வடிவெடுத்த மாரியம்மனோட அம்சம் இருக்கும். அது வந்து நிலத்தோட சக்தியும். ஈசானி மூலையில மகா கங்கேஸ்வரி கங்கையோட அம்சம் நீரோட அம்சமாகவும். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள் மூலமா பஞ்சபூத சக்திகளுக்கு நடுவுல பிரம்மாண்ட மண்டபத்துல குடியிருக்கிறவங்க தான் நவசக்தி அம்மன். இந்த நவசக்தி அம்மனுக்கு ஒவ்வொரு அமாவாசைக்குமே அம்மாவை தாலாட்டு நடத்துறது வந்து வழக்கம். அம்மாவை தாலாட்டு நடத்துறவங்களுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற கெட்டது ஏவல் பில்லி சூனி எதுவா இருந்தாலும் கழிஞ்சு போயிடுன்றதும், பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவுக்கு வந்து பாலால குளிர வைக்கிறது, பாலால் அபிஷேகம் செய்யறது. பால் அபிஷேகம் செய்யும் போது நம்ம செஞ்ச அறியாம செஞ்ச பாவதோஷ கர்மங்கள் நீங்குன்றது வந்து ஐதீகம். அது பிரகாரம் இருள் சூழக்கூடிய அமாவாசை நிசையும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பௌர்ணமிசி 2 பூஜையும் அம்மாவுக்கு உகந்த பூஜை. அந்த 2 பூஜையில கலந்துக்கும் போது நம்மளோட இருளும் விலகும், நம்மளோட வெளிச்சமும் நல்ல வாழ்க்கைக்கு வழி வெளிச்சமும் கிடைக்கும்ன்றது வந்து அம்மா சொன்ன உத்தரவு பிரகாரம் நடக்கிறது. இந்த இடத்துல அம்மா வந்து வாக்கு மூலமா நம்மளோட குறையில தீர்த்து கொடுக்குறாங்க. அதே நேரத்துல அம்மா முழுசா நம்பி வரவங்க யாரையுமே அம்மா கைவிட்டது கிடையாது. எந்த ஒரு நேரத்திலயுமே தாயின்னு வரும்போது தெய்வம் வரும்போது நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்திலையுமே அம்மா எடுத்து சொல்லி நல்ல வழி காட்டுறாங்க. முக்கியமான ரூபம்னாக்கா இந்த அம்மாவோட விக்கிரக ரூபம் ராஜகோபுரத்துல 9 சிரசோட 23 அடியில அம்மாவோட அம்சம் உருவேத்திருக்கும். அது வந்து அம்மாவோட பிரதான ரூபம், ராஜகோபுரத்துல இருக்கக்கூடிய பிரதான ரூபம். அது மட்டும் இல்லாம ஆதியில ஜோதியாகி உருவானவன்றதுனால கருவறைக்கு மேல ஒரு கருவறை இருக்கும். அந்த கருவறையில அணையா தீப ஜோதி வந்து 9 படி ஏறி தரிசனம் பார்த்துட்டு 9 படி இறங்கி வர அளவுக்கு அம்மாவோட அம்சத்தை உருவேற்றிருப்போம். எல்லாருமே அம்மா தரிசனத்தை பார்க்க முடியாது, தீப ஜோதியை பார்க்க முடியாது. சில பேரால மட்டும்தான் தீப ஜோதியை பார்க்க முடியும். அந்த விதத்துல ரொம்ப விசேஷமான தெய்வத்தால தனக்குத்தானே உருவாகிட்ட கோயில்ன்றதை விட சக்தி பீடம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா மனுஷங்க உருவாக்குனா அது கோயில், தேவர்கள் உருவாக்குனா அது ஆலயம். தெய்வம் தனக்குத்தானே சக்தியை உருவாக்குச்சுன்னா அது சக்தி படம் சொல்லுவாங்க. இது ஒரு சக்தி படமா இருக்கு. ஏன்னா எங்கேயுமே இல்லாத நவசக்தி அம்மனோட நாமத்துல இங்க குடியிருக்கிறதுனால இந்த அம்மா வந்து ரொம்ப விசேஷமானவங்க. பசுமையா சூழ்ந்த இடத்துல அம்மா குடியிருக்கிறதுனால பசுமை நவசக்தி அம்மன் சொல்லிட்டு அம்மாவோட பேரை அவங்களுக்கு அவங்களே உருவாக்கிட்டது. இதுல அக்னி மூலையில மகா காளி கெட்டது அழிக்கக்கூடிய மகா காளி அம்மனோட ரூபம் இருக்கும். அந்த இடத்துல நம்மளோட எல்லா கெட்டதும் விலகி போயிடும் சொல்லிட்டு அக்னி மூலையில கருவறையா உருவாக்கி அந்த இடத்துல வந்து உக்ர ரூபத்துல நவசக்தி அம்மனோட 9 ரூபத்துல ஒரு அம்சமா காளியோட ரூபத்தை தனியா வச்சு பூஜை நடத்திட்டு இருக்கு. அந்த பூஜையோட விசேஷமானதுன்னா நம்மளை சுத்தி எந்த கெட்டதா இருந்தாலும், கெட்ட பார்வைகள் கெட்ட செய்வனைகள் எதுவா இருந்தாலும் அம்மாவால அதை தீர்ந்து போயிடுன்னு காட்டுறதுக்காக நான் தாயாவும் இருப்பேன் காளியாவும் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 விதமா 2 கருவறையில அம்மா கூடியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த கோயிலோட வரலாறு அந்த பூசாரி சொன்னவே உங்களுக்கே தெரியும். இவங்கதான் வந்து அங்காளம்மன். அவர் சொன்னவா பாத்தீங்களா, 4 மூலையில 4 மூலை சாமியும் நான் காமிக்கிறேன் எப்படி இருப்பாங்க. ஆனா கோயில் சுத்தி கார்டன் நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா ஊராகிக்கிறாங்க. இந்த பக்கம் இது என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மூலையில வந்து சிவன் இருக்கிறாரு. இந்த மூலையில சிவன், இந்த பக்கம் பார்த்தா அம்மன் நின்று இருக்க மாதிரி முனீஸ்வரர் அப்பா கூட இருக்கிறாரு. இங்க முனீஸ்வரர் அப்பா. எல்லா சாமியும் இங்க இருக்கு. கருப்பண்ண சாமி, எல்லா சாமியும் எனக்கு தெரியாது. எல்லா சாமியும் ஒண்ணுதான். இங்க வந்து இங்க ஒரு சாமி. அப்படியே வந்தீங்கன்னாக்கா கோயில் மூலஸ்தான் பார்த்தாச்சு. இப்படி நமக்கு வந்து தண்ணியில தேவர்கள் தேவிகள் இங்க அமைந்திருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னாக்கா புத்து, அவர் சொன்னார் பாத்தீங்களா, புத்தம்மன் இங்கதான் பிரம்மாண்டமா இருந்து
எழுந்தருளி உள்ள புத்தம்மன் நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. பகல் டைம்ல வந்துடணும். இன்னைக்கு அமாவாசை, கோயிலுக்கு வரணும்ல, அதனால சொல்லிட்டு வந்துட்டோம். பகல் டைம்ல தான் வரணும். சரி என்னத்துக்குடா சாயங்காலம் 6 மணிக்கு போலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது காளியம்மன். காளியம்மன் பார்வதி. அந்த பக்கம் சிவன் இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் பார்வதி. இந்த சென்டர்ல சிவனு, அவரோட வாகனம். அப்படியே இந்த கோயில் அப்படியே பார்த்துன்னு வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் காலி ஸ்பேஸ் இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல, ஏன்னா சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரியல. இங்க ஒரு அம்மன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அவரு சொன்னார் பாத்தீங்களா, கங்கை கங்கை அம்மன் இங்க இருக்கு. நீரில் ஸ்டார்டிங்ல காமிச்சிருக்கேன். அப்படியே போயிருந்தாங்கன்னா அப்படியே பார்த்தோம்னா இந்த பக்கம் எனக்கு தான் மீனா உக்கிரமாவும் உள்ள சாந்தமாகவும் இருக்கணும். முருகர்